கூடுவாஞ்சேரியில் ஒரு பிரியாணி டவராக்குள்ள சமைக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய உடல் ஒரு வித்தியாசமான வழக்கு அப்படின்னு சொல்லணும் மக்களே. இப்போது இந்த மாதிரி சமைச்சதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதை ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லி போக வேண்டிய ஒரு ட்ரெயின் ஆக்ரா கண்டோன்மெண்ட்டில் அங்கே உள்ள பேசஞ்சர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அதை செயின் எடுத்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டப்போ ரெட் கலர் சூட்கேஸ்லேருந்து ரத்தம் வடியுது, பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, உள்ளே இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. சூட்கேஸ் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சு அங்கே ரயில்வே போலீஸ் வராங்க, அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போலீஸ் வராங்க. வந்து அதை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா அந்த இடத்துல காப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கழுத்து இருக்காது, கை இருக்காது, கால் இருக்காது. வெறும் இந்த சென்டர் பார்ட் மட்டும் ஒரு சூட்கேஸில் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கு. வெறும் அது மட்டும் அப்படியே அடைக்கப்படலை. ஒரு பெரிய பாலித்தீன் கவர், அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே அந்த காப்ஸை உள்ளே போட்டு அதை உள்ள சூட்கேஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிருக்கு. சரி, இந்த பாலித்தீன் கவர் தான் இந்த கேஸுடைய மிக முக்கியமான துடுப்பு சீட்டிய மக்களே. ஏன்னா அதில் தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஜவுளிக்கடையோடைய அந்த கவர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எழுத்துக்கள்லாம் தெரியுது. உடனடியே தமிழ்நாட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது நடந்தது ஆகஸ்ட் 5, 2026. ஸோ ஆகஸ்ட் 3 நைட்டு தான் இங்கே சென்ட்ரல்லேருந்து அந்த ட்ரெயின் புறப்படுது. இப்போது ஆகஸ்ட் 3 நைட்டு யாரோ இங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே போலீஸோடைய ஒரு ஹிண்ட். ஸோ இந்த ஹிண்ட்டை வச்சு சென்ட்ரலில் அந்த சமயத்தில் அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புற சமயத்தில் யாரெல்லாம் வந்து ட்ரெயினில் ஏறினாங்க இறங்கினாங்க அப்படிங்கிறது சிசிடிவி கேமரா ஃபுல்லாக பார்க்குறாங்க போலீஸ். பார்த்ததுமே அங்கே ஒரு ஆண், ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பெண், இவங்க 2 பேரும் அந்த ட்ராலியை இழுத்துக்கிட்டு வர்றது சிசிடிவியில் தெரியுது. உடனடியாக அவங்க உள்ளே போகிறாங்க, வச்சுட்டு திருப்பியும் அதை சிசிடிவியில் பதிவாகும் பொழுது ட்ராலி இல்லாமல் இருக்கிறத போலீஸ் பார்த்துடுறாங்க. இப்போது அப்படியே ரிவைண்ட் பண்ணி போகிறாங்க. இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ரிவைண்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க சென்ட்ரலேருந்து இறங்குறாங்க, அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க, அந்த கேமராவை கேப்சர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 250 கேமராஸை போலீஸ் பார்த்துருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அடுத்தது பார்க் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ட்ரெயினில் இருந்து நடந்து வந்திருக்கிறாங்க, அந்த ட்ராலி இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பார்க் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஸ்டேஷன்லையா அந்த ட்ரெயின் நிற்கும் பொழுதும் இறங்கும் பொழுதும் எங்கே ஏறினாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்த்து கூடுவாஞ்சேரி தான் அவங்க ஏறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி வந்தாங்க, ஆன் வாட் டிரான்ஸ்போர்ட்டு, எந்த மோடில் வந்தாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டோவில் இறங்கியிருக்கிறாங்க. இறங்கின பொழுது அங்கே ஆட்டோவில் இறங்கி அந்த ட்ராலி எடுத்து கீழே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. இப்போ இந்த ஆட்டோக்காரரை பிடிக்கிறாங்க. பிடிச்சி கேட்டப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு. சார், கூடுவாஞ்சேரி மசூதி ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டிலேருந்து பிக்கப் எடுத்தாங்க, நான் அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இடத்த சொல்லிடுறாரு. இப்போது அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீடு பூட்டியிருக்கு. லாக்கரை உடைக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க போலீஸ். போய் ஃபாரன்சிக் டீமோட உள்ளே போகுது. ஃபாரன்சிக் டீம் மொத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரியாணி டேக்ஸா ஒன்று இருக்குது. அதில் மைதா மாவு போட்டு நல்லா சீல் பண்ணியிருக்காங்க அந்த பிரியாணி டேக்ஸாவை. அது நல்லா கொதிக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த மைதா மாவை அன்சீல் பண்ணி உடச்சி எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா உள்ள சாதம், காய்கறி ப்ளஸ் ஒரு சில கறிகள்லாம் வேக வைக்கப்பட்டிருக்கு. இந்த கறி என்ன திறந்தது குப்புன்னு ஸ்மெல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடு போகிற ரத்த கரையாக இருந்திருக்கு. ஸோ பார்த்த போலீஸ் தான் முடிவு பண்ணுறாங்கன்னா இங்கே தான் இந்த உடம்பை வெட்டியிருக்கணும் அப்படிங்கிறத முடிவுக்கு வராங்க. இப்போ என்னென்னா கை கால் கிடைக்கல, தலை கிடைக்கல. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரியாணி டெக்ஸாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ், அந்த கறியெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்தால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வித்தியாசமாக கொடுத்துருக்கு. ஸோ போலீஸ் ஆர் கமிங் டு அ கன்க்ளூஷன் தட் இது மனித உடம்பாக இருக்கலாம் அப்படின்னு கன்க்ளூஷன் வராங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி விடுறாங்க. தனியாக எடுத்துடுறாங்க, அந்த பார்ட்ஸை கூட தனியாக எடுத்துடுறாங்க. எடுத்து ஒரு வாளியில் போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுது. ஸோ பாருங்கள், அந்த காப்ஸ், இந்த கழுத்து கை கால் இல்லாத உடம்பு ஆக்ராவில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படும். ஏன்னா அங்கே தான் கேப்சர் பண்ணப்பட்டுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட 2 விஷயம் எடுப்பாங்க மக்களே. ஒன்று டிஎன்ஏ சாம்பிள் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அங்கே அதை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ முடிச்சுட்டு எங்கே கேஸ் பதிவாக எங்கே விசாரணை போயிட்டுருக்கோ அங்கே அந்த பாடி ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த இடத்துல மற்ற உடல் பாகங்கள்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு.
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது வந்து வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்குது, இது கரியாக இருக்க வாய்ப்பு இல்லாமல் கூட போகுமோன்ற சந்தேகத்தில் தான் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பப்படுது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இது வந்து மனித உடம்பு அப்படிங்கிறது உறுதியாகப்படுது. பட் டிஎன்ஏ கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்படலை. ஏன்னால் 100 டிகிரிஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு உடம்பை ஹீட் பண்ணால் டிஎன்ஏஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது இங்கே ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க ஃபாரன்சிக் டாக்டர்ஸ்லாம். ரைட், இப்போ எடுத்தாச்சு. இப்போ தலையை தேடணும். அடுத்தது இப்போ என்னென்னா, இந்த வீட்டில் யாரோ ஒரு அம்மாவை தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ இந்த அம்மா யார் யார் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க காவல்துறை. விசாரிக்கும் பொழுது தான் கொலை செய்யப்பட்டது ஹத்துல் நிஷா அப்படிங்கிற ஒரு 48-49 வயசு பெண்மணி அப்படிங்கிறது உறுதி பண்ணப்படுது. இப்போ இவங்க யார், இவங்க கூட போகிறவங்க யாரை விட்டு தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறா. ஹத்துல் நிஷா அப்புறம் அவருடைய மகன் 19 வயசு மகன் தங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர். ஆனால் அந்த 19 வயசு பையன் மேலே தான் ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் திரும்புது போலீஸ்க்கு. அவர் தாம்பரத்தில் ஒரு ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கார். அவரை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தா, இல்லை சார், நான் ரொம்ப 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வீட்டோட வெளியே வந்துட்டேன். 1 இயர் முன்னாடி சொல்கிறார், 18 இயர்ஸில் வெளியே வந்துட்டேன், வந்து நான் வாழ்க்கை தனியாக பார்த்துட்ருக்கேன். ஏன் வெளியே வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை அம்மாவுக்கு வந்து வேற ஒருத்தவங்க கூட வந்து கனெக்ட் இருந்துச்சு, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க, எனக்கு அது பிடிக்கல, ஸோ அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகுது மக்கள். இப்போது இந்த பர்டிகுலர் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு இந்த 2 பேர், இந்த ஆண் பெண், இவங்க பேர் என்ன அப்படிங்கிறது வெளியே வந்துருச்சு. யாருன்னா, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மாணிக் உத்தின் லஸ்கர் அப்படிங்கிற அந்த பையன். அது கரண்டி போட்டிருந்த பெண் வந்து பகமதி மாஜி அப்படிங்கிற அந்த பெண். இது உறுதியாக இருக்கு. இப்போது இங்கேருந்து நமக்கு 2 விசாரித்து பார்க்கும் பொழுது 2 விதமான ஸ்டோரிஸ் நமக்கு கிடைக்கிது மக்களே. ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த மாணிக் உத்தின் லஸ்கர் அப்படிங்கிறவனோடு தான் இந்த கொல்லப்பட்ட இந்த ஹத்துல் நிஷா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னும், இந்த நபரை வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த பையனுக்கு பிடிக்காம வெளியே வந்ததாகவும், அதற்கு பிறகு இவங்களுக்குள்ள ஏன் இப்போ இன்னும் புதுசாக ஒரு பெண்மணி உள்ளே வந்திருக்காங்க, இந்த பகமதி மாஜின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு தரப்பில் இந்த மாணிக்கோடைய மனைவி அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பில் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது என்ன கதை, என்ன கனெக்டாக இருக்க முடியும், ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து இப்படி கொண்டிருக்காங்க இவங்களை அப்படிங்கிறத விசாரித்து பார்த்தா 2 கதை கிடைக்குது. ஃபஸ்ட்டு கதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஸும் கிடையாதுங்க. அதாவது இவங்க தனியாக இருக்கிறாங்க. அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு மனஸ்தாபம், பையன் பிரிஞ்சு தனியாக போயிடுறாரு, அம்மா தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கப்போ மொத்த வாடகை கொடுக்க முடியல வீட்டுக்கு. அதனால் ஒரு போர்ஷனை உள்வாடகை விடுறாங்க. அந்த உள்வாடகை விட்டதில் தான் இந்த 2 பேர், இந்த கணவன் மனைவியாக இந்த மாணிக்கும் அவங்களோட மனைவியும் வந்து உள்ளே சேர்றாங்க. சேர்ந்து இங்கே என்ன சண்டை தப்பு நடந்துச்சோ, பிரச்சனை நடந்துச்சோ நமக்கு தெரியல, இதனால அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு கதை என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாதுங்க, ஹத்துல் நிஷா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாணிக் உத்தின் லஸ்கர் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருந்துச்சு. இந்த மாணிக் உத்தின் லஸ்கர் அப்படிங்கிறவரை உள்ளே கொண்டு வந்ததுனால தான் அவங்க பையனே வெளியே போனார். இப்போ இந்த மாணிக்ன்றவர் எதுக்கு உள்ளே வந்தார், ஏன் உள்ளே வந்தார் அப்படின்னு பார்த்தா, இந்த முழுக்க இந்த ஹத்துல் நிஷா அப்படிங்கிறவர் கூட அவங்க திருமணம் பண்ணி வாழ்கிறதுக்கா, இல்லை வேறு ஏதாவது நோக்கமா, மோட்டிவா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. அந்த திருமணமான மனைவி தான் வந்து பகவதி மாஜி. இந்த விஷயம் அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியுது. தெரிஞ்ச சண்டை வருது, பிரச்சனை வருது. இப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகை, பணம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வந்து உள்வாடகைக்கே போகிறாங்க. உள்வாடகைக்கு போய் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கனெக்டில் உள்ளே வர்றது, அதுக்கப்புறம் உள்வாடகைக்கு போய் இருக்கிறது, இப்படி நிறைய கதைகளை உள்ளே சொல்கிறாங்க. எனிவேஸ் இவங்க வந்து இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆனது தான். இந்த அம்மா கூட வந்து லிங்க்ல இருக்கிறாங்க. இவர் அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீடு கிடைக்காம இங்கே வீடு கிடைக்காம இங்கே வந்து உள்வாடகை வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொரு கதை, இல்லைங்க, இவங்க 2 பேருக்கும் லிங்க் இருந்துச்சு. லிங்க் நல்லா உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தெரியுது, இவர் திருமணம் ஆனவருன்னு தெரியுது. அது அம்மாவுக்கு சொன்னால் அம்மா ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, சண்டை வந்துச்சு, சண்டையில் கொண்டுட்டாங்க, அடித்து கொண்டுட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்கிறாங்க மக்களே. எது எப்படியாக இருந்தாலும் இதில் இப்போ அடுத்தது காவல்துறை இந்த 2 பேரை பிடிக்கிறதுக்காக வட மாநிலத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்படுது. ஸோ அவங்க அசாமுக்கு போகிறாங்கன்றாங்க, போபாலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் போலீஸை பொறுத்தளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே சொல்கிறாங்கன்னா அதுக்கு நேர் எதிரான இடத்துக்கு தான் அவங்க போவாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
ஏன்னா ஓப்பனாக சொல்லிட்டா அவங்க உஷாராயிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை தான். பட் இங்கே கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்டில் உள்வாடகை விட்டதுனால உள்ளே வந்து இந்த அம்மாவை கொண்டு இந்த நகையெல்லாம் கொண்டு போகிறது இவங்க பிளான் அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு இடத்துல இல்லை இந்த அம்மாவுக்கும் இந்த நபருக்கும் வந்து தொடர்பு இருந்துச்சு, அதனால தான் பையன் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் தான் அந்த பையன் அந்த நபருக்கும் ஆல்ரெடி திருமணமானவரும் தெரிய வருது. இல்லை வந்து ஒரு எமோஷனல் ஃபைட் ஏற்படுது. அந்த எமோஷனல் ஃபைட்னால இந்த அம்மாவை வந்து அவங்க சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னும் ஒரு தகவல். இப்போ என்னென்னா இதுவரை காவல்துறையிடம் வந்து உள்ள நகை காணாமல் போயிருக்கா, பணம் காணாமல் போயிருக்கா, காணாமல் போனால் எவ்வளோ காணாமல் போச்சு, எவ்வளோ பணம் நகை வச்சுருந்தாங்க உள்ள, இந்த தகவலும் வெளியாகலை மக்களே. அது வெளியாச்சுன்னா வி கேன் நேரோ டவுன் என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணுற முடியும். பட் எது எப்படியாக இருந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து அந்த ஷாக்குன்னு மீண்டு வரவே இல்லையா. இப்படிப்பட்டவங்களுக்காக நான் வீடு கொடுத்தேன், இப்படி என் வீடு ரத்தக்கறி ஆக்கிட்டாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி எனக்கு வந்து இந்த பிரியாணி டேக்ஸால் பார்த்த அந்த கறி அதை கொண்டு போனது வாலில் கொண்டு போனது இதெல்லாம் பார்த்து இன்னொரு ஷாப்லேருந்து மீண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒரு ரோ ஹவுஸ், அந்த ரோ ஹவுஸ்லேயே இப்படி பண்ணியிருக்காங்களே இவங்க அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் ஷாக்காகவே இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. எது எப்படியாக இருந்தாலும், இது மறுமணமாக இருந்தாலும் இல்லை உள்வாடகை விடுறதா இருந்தாலும், யார் என்ன எப்படின்றது தெரியாமல் உள்ள விட்டால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.